ஒளிவ மலை உச்சியில கண்களை ஏறெடுத்து பார்க்குறாங்க. இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் பார்க்கல. நீங்க ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களா இருந்தீங்கன்னா உங்க கண்கள் இயேசுவை மட்டும்தான் பார்க்கணும். பிரச்சனை வரும், போராட்டம் வரும், உலகத்தில் மனுஷர்கள் இருப்பாங்க, எத்தனையோ காரியங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறக்கு பல காரியங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை பார்க்க போகிறீங்களா? அதை பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். பிரச்சனையை பார்க்குறத விட்டுட்டு பிரச்சனையில் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்குற, உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கக்கூடிய உங்கள் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவங்க சீஷர்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்குறாங்க, இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? உங்களுடைய முழு சிந்தை, முழு ஞானம், முழு பலன் கர்த்தரை நோக்கி இருக்கட்டும். உங்களுடைய கண்கள் ஆண்டவரை மட்டும் பார்க்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் சீரான ஜெபம் இருக்கும் பொழுது உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் மறுரூபப்படணும். மறுரூபம் அடையும் போது மாற்றம் வரணும். அப்போ தான் கிறிஸ்துவோடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இல்லைன்னா உலகத்தில் ஒரு கால், ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு கால் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஆண்டவருடைய வருகையில் போக முடியாது. மனுஷகுமாரன் வரும் பொழுது விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக யார் ஆண்டவர் பார்க்கிறாரோ அவர்கள் மட்டும்தான் ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இந்த விஷயமே கர்த்தராகிய இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார்.